இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடி நாம் மகிழ்கிறோம். குழந்தை ஒன்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது, ஆண் மகவு ஒன்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது என்று இறைவாக்கினர் எசாயா வழியாக முன்மொழியப்பட்ட குழந்தை உங்கள் மீட்புக்கும் என் மீட்புக்கும் காரணமாக இருக்கப் போகிறது. என்ன காரணம் என்றால், நீங்களும் நானும் அன்பின் கருவிகளாக மாறப்போகிறோம். அந்த அன்பிற்கு காரணமாக இறைவன் பிறக்க போகிறார் என்ற அறிவிப்பு தான் இந்த ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவினுடைய மையமாக இருக்கிறது. ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே அவரது பிறப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த மகிழ்ச்சியை உணர்ந்த இடையர்களுக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? உலகிற்கெல்லாம் மாபெரும் நற்செய்தியை, மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வானதூதர்கள் இடையர்களுக்கு, எளியவர்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்தார்கள் இயேசுவினுடைய பிறப்பிற்கு பிறகு. இந்த பிறப்பு அறிவிப்பு என்பது உலக நாடுகளில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் கலக்கத்தை கொடுத்தது. அந்த பிறப்பிற்கு கருவியாக இருந்த அன்னை மரியாவும் கலங்கினாள் என்பதை விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கலக்கம் ஏதோ என்னமோ என்ற கலக்கமே ஒழிய, மீட்புக்கு நான் கருவியாக இருக்கிறேன் என்று உணர்ந்த அன்னை மரியாள் ஆம் என்று பதிலளித்து அந்த கருவியாக மாறினாள். நீங்களும் நானும் அன்பின் கருவிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்புக்கு உகந்தவர்களாக வாழும்போது நிறைவான மகிழ்வு பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும். 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை வாழ்ச்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கு பெற்றவர்களாக தகுதி பெற அருள் புரிவீர்களாக. உம்மோடன் தூயாவியாடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10-14 மற்றும் அதிகாரம் 8, இறைவசனங்கள் 10. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிப்பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி. எனவே இதோ வருகின்றேன். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது: என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டி நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தே. நான் வாயை மூடிக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, நீரே இதை அறிவி. ஆண்டவரே, நீர் இதை அறிவி. இறைவா, இதோ உம்
திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன், நான் வருகின்றேன். இறைவா இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன், நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 4 முதல் 10 இறைமுத்துக்கள். சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. வாக்கு மனித ஆனா நம்மிடையே குடிக்கொண்டா, அவரது மாட்சியை நாங்கள் கண்டோ. அல்லேலூயா, 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 Hallelujah, Hallelujah. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மணம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை இந்த தவக்காலத்தில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். சமீபத்தில் என்னுடைய செல் அலைபேசியில் யூடியூப் படங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த யூடியூப் படங்களிலே ஒன்று இப்படி இருந்தது. முதியவர் ஒருவர் தனது பேர குழந்தைகளோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்து இளையவர் ஒருவர் கேட்கிறார், ஐயா, உங்களுடைய பேர குழந்தைகளோடு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முதிர்ந்த வயதில் இந்த இளம் பிள்ளைகளோடு, உங்களுடைய பேர பிள்ளைகளோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுவதில் நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அந்த முதியவர் சொல்லுகிறார், தம்பி, எனக்கு 4 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் இரட்டையர்கள், 2 ஆண் குழந்தையர்கள், அவர்களும் இரட்டையர்கள். அவர்களை என் மனைவி பெற்றெடுக்கின்ற காலத்திலே நான் அயல் நாட்டிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். என்னுடைய வேலைக்காக அயல் நாட்டிலே இருந்தேன். எனது மனைவியானவள் அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிற போது ஒரு தகப்பனாக அந்த குழந்தைகளை எனது கரங்களிலே ஏந்துவதற்கு என்னால் முடியவில்லை. ஆனால் முதலாக நான் கரத்திலே ஏந்தியது எனது பேரன் என்று தனது பேரனை காட்டினார். அவனை கரங்களில் ஏந்துகிற போது எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை நான் கரங்களில் ஏந்துவதற்கு எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் இந்த பேரன் தான் எனது கரங்களிலே முதலாக இவனை நான் சுமந்தேன். அதனால் இவன் தான் எனக்கு உயிர் என்று அவர் சொல்லி முடித்தது பார்க்கிற போது எனக்கு அதிர்ச்சியும் ஆனந்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட மனிதர்கள் இத்தகைய ஒரு மகிழ்ச்சியை உணர்வார்களா என்று அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன உணர்வு என்று சிந்திக்கின்ற போது இன்னொரு நிகழ்வு, நான் மருத்துவமனையிலே நேராக பார்த்த ஒரு நிகழ்வு. கர்ப்பிணி பெண் தனது பேர்காலத்திற்காக அறுவை சிகிச்சை அறைக்குள் அழைத்து செல்லப்படுகிறார். மருத்துவர்கள் எல்லாம் அழைத்து செல்லுகிறார்கள். அவருடைய கணவர் மற்றும் உறவினர்கள் எல்லாம் வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்தி வரும் என்று. சிலர் சோகத்தோடு இருக்கிறார்கள், சிலர் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். கவலை தோய்ந்த முகம் ஒருபுறம், மகிழ்ச்சி தோய்ந்த ஆர்வத்தோடு இருக்கின்ற முகங்கள் மறுபுறம். அதற்கிடையிலேயே
கலகலத்தவாறு ஒரு பெண்மணி அங்கு பேசி கொண்டிருக்கிறாள். அவர் ஒவ்வொருவராக பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்தால் மகிழ்வீர்கள் என்று கேட்கிறார். அந்த குழந்தையினுடைய பிறக்கப் போகிற குழந்தையினுடைய பாட்டி என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், பாட்டியிடம் கேட்கிற போது, எங்கள் வீட்டுக்கு ஆண் குழந்தையே இல்லை, ஆண் குழந்தை பிறந்தால் நலமாக இருக்கும். அங்கே இருக்கிற பெண்மணிகள் 3-4 பேர், அவர்கள் எல்லாரும் ஆண் குழந்தை என்றார்கள். அங்கே இருக்கிற ஆண்கள் 3 பேரும் பெண் குழந்தை பிறந்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இது நான் பார்த்து கொண்டு, நான் சென்ற காரியத்திற்காக அமர்ந்து இருக்கிற போது பார்த்து கொண்டே இருந்த செய்தி. ஆக பிறப்பு என்பது அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அனைவருக்குமே ஒரு ரிலீஃப் அதை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, என்னை விட என்னோடு வாழ்வதற்கு இன்னொரு மனிதன் என் கூட இருக்க போகிறான். அவன் குழந்தையாக இருக்கலாம், பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், உறவுக்காரனாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எனக்குன்னு ஒருவன் என்னோடு இருக்க போகிறான் என்ற எதிர்நோக்கு தான் பிறப்பை மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரணியாக மாற்றுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிதான் இன்றைய நாளிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை திருவையோடு நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பிறப்பு அறிவிப்பு என்பது உங்களுக்கும் எனக்கும் இடையர்களுக்கு வானதூதர்கள் சொன்னது போல உலகிற்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டுகிற மாபெரும் நற்செய்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பகிர்விலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது அவருடைய பெற்றோருக்கு அவர்கள் வாழ்ந்த சூழலில் மகிழ்ச்சியானதா இருந்ததா என்றால் கொஞ்சம் தயக்கமாக தான் சொல்லணும். இருவருமே சங்கடங்களுக்குள் தங்களை உட்படுத்தி கொண்டவர்களாக தான் காட்டப்படுகிறாள். தந்தையானவன் கனவிலும் தாயானவள் காட்சியிலும் ஆண்டவரை பெற்றெடுக்கக்கூடிய கருவிகளாக மாறுகிறார்கள். இந்த கனவும் காட்சியும் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொணர்கின்றன என்று பார்க்கிற போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பிறப்பை பார்க்கின்ற போது, சிந்திக்கின்ற போது, விவிலியத்தினுடைய அடிப்படையிலே நான் புரிந்து கொள்வது, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை தொடங்கி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 23லிருந்து 24 இறைவார்த்தை முடியே தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எப்படியாக என்று பார்க்கிற போது, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் படைத்த இறைவன் அந்த படைக்கப்பட்ட மனிதனுக்கு சோதனை கொடுத்த சோதனைக்காரனிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவருடைய குதிங்காலை தீண்ட முயல்வாய் என்றுதான் இந்த மீட்பரனுடைய முன்மொழிதல் ஆரம்பிக்கின்றது. ஆக தீமையை வெற்றி கொள்வதற்கான குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது. அந்த குழந்தை கடவுளாகவே இருக்கப் போகிறது என்பதை இந்த தொடக்க நூலுடைய 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்லுகிறது. மீட்பருடைய கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது இங்கே அறிவிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன். அந்த நேரத்திலிருந்து தான் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு பல நிலைகளிலே உணரப்படுகிறது. அது இறைவாக்கினர்களாக உணரப்படுகிறது, நீதிபதிகளாக உணரப்படுகிறது, குருக்களாக உணரப்படுகிறது, அரசர்களாக உணரப்படுகிறது, சட்ட வல்லுநர்களாக உணரப்படுகிறது. இப்படியாக தனது மக்களை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் உள்ள மனிதர்கள் வழியாக வழிநடத்திய இறைவன் முடிவாக இன்றைய வாசிக்கப்பட்ட எஸ்ஐயா புத்தகத்தில் எஸ்ஐயா இறைவாக்கினர் வழியாக முன்மொழிகிறார். அரசர்களும் உங்களுக்கு கடவுளை பிரதிபலிப்பவர்கள் அல்ல, இறைவாக்கினர்களும் உங்களை கடவுளாகவே பிறப்பவர்கள் அல்ல, நீதிபதிகளும் அப்படியாக அல்ல,
மாறாக யார் ஒருவன் பிறக்கப் போகிறான் என்று பார்க்கிற போது கன்னி ஒருவனிடமிருந்து பிறக்கப் போகிறவர் தான் கடவுளாக காட்சி கொடுக்க போகிறார், இம்மானுவேலாக இருக்க போகிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று நாம் அர்த்தம் கொள்கிறோம். அந்த கடவுளுடைய பிறப்பு விழாவை தான் இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். இவருடைய பிறப்பு எப்படியாக லூக்கா நற்செய்தியில் நிறைவு பெறுகிறது என்று பார்க்கிற போது கேள்விக்குறியாக, ஆச்சரியமாக, ஆதங்கமாக, கவலையாக, எங்கனம் நடைபெறும் என்ற எண்ணமாக இந்த பிறப்பானது உருவெடுக்கிறது. ஆனால் அது சிமியோன் என்ற மனிதனுடைய கரங்களிலே ஏந்தப்படுகிற போது மீட்பு என்ற அறிவிப்பு வருகிறது. கரங்களிலே ஏந்திய அந்த குழந்தை ஏந்திய சீமோன் உங்களைப் போல என்னைப் போல சாதாரண மனிதன் அல்ல, மாறாக விவிலியமே சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் அதை 22 தொடங்கி 25 வரை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, சீமோன் நேர்மையாளர், கடவுளுக்கு உகந்தவர், தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர் என்று சொல்லுகிறது. அவர் தந்த குழந்தையை இயேசுவை கரங்களில் ஏந்துகிற போது அவர் சொல்லுகிறார், மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று சொல்லுகிறார். அந்த மீட்பு முன்மொழியப்பட்ட மீட்பு, பாவத்தை அகற்றுகிற மீட்பு, தீயதை வெற்றி கொள்ளுகிற மீட்பு. அந்த மீட்பு யார் என்றால் இம்மானுவேலாக எஸ்ஐயா இறைவாக்கினர் முன்மொழிந்தது. உம் சொற்பொடியே எனக்கு நிகழட்டும் என்று லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறைவார்த்தையில் அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த மீட்பு தான் குழந்தையாக சிமியோனுடைய கரங்களிலே இருக்கின்ற போது சிமியோன் சொல்லுகிறார், மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று. அந்த மீட்பு தான் ஆண்டவர் இயேசு. அவருடைய பிறப்பு அறிவிப்பை தான் இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய பிறப்பு அறிவிப்பு உங்களுக்கும் எனக்கும் மீட்பாக, மகிழ்ச்சியான செய்தியாக, நற்செய்தியாக, மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகிற செய்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் நாடும் அந்த மீட்புக்கான தயாரிப்பிலே இறங்குகிற போது அந்த மீட்பு நம்மை அன்பின் கருவிகளாக மாறுகிறது. அன்பின் கருவிகளாக மாற்றுகிற அந்த மீட்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானாய் கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதிய நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகனின் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தமது தொடக்கம் என உணர்ந்து எப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்னும் வானதுதர் அறிவித்த நற்செய்தி கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூய ஆவி வல்லமையால் நிழலிட்டதால் கன்னிமரியா கருத்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நிலைத்த வாக்குறுதிகளை உண்மையாகவே நிறைவேற்றின என்று உமது உலகமாந்தர் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்று விளங்க செய்தார். அவர் வழியாகவே மதுமாண்பை வானது தரணிகள் வழிபடுகின்றன, ஓம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட விளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் குணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜபிக்கிற மதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரிடம். உயிர்த்தலும் இதநோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணைத்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னைத்தரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பிள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் கரங்களை விரைத்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று பிறப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையின்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகிறோம். கன்னிமரியாவிடம் கருவுற்றவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இதயமே இதயமே இறைவனை தேடு, இகமதில் இறைவனின் புகழினை பாடு. இதயமே இதயமே இறைவனை தேடு, இகமதில் இறைவனின் புகழினை பாடு. வானே நின்று மானிடரை காணும் தெய்வமே, வாழ்வில் என்னை உரிமையோடு காக்கும் நாதனே. வானே நின்று மானிடரை காணும் தெய்வமே, வாழ்வில் என்னை உரிமையோடு காக்கும் நாதனே. நீதியும் நேர்மையுமாய் வழி நடத்துமே, நீங்காத அன்பிலே என்னை இணைக்குமே. இதயமே இதயமே இதயமே
இதயமே இதயமே இதயமே இறைவனை தேடு, இகமதில் இறைவனின் புகழினை பாடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.